ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் சஜி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாம் சாதாரணமாக சாப்பாடு செய்கிற அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு நான் வந்து ஆல்ரெடி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் காய்கறி எல்லாம் தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். நெய் போடலை. பட்டை ஒரு 3, லவங்கம் ஒரு 3 போட்டிருக்கேன். லவங்கங்கிறது கிராம்பு ஒரு 3 போட்டிருக்கேன். அது வந்து ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது நல்லா தாளித்து வரும்போது ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், பிரியாணி இலை. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மல் ரைஸ்லேயே நம்ம வந்து சூப்பராக பிரியாணி மணமாக செய்யலாம். செமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக கல்யாணம் ஆனவங்க, சுத்தமாக சமைக்க தெரியாதவங்க சூப்பராக இந்த மாதிரி சமைக்கலாம். வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, 2 பெரிய வெங்காயம், அதை போட்டு தாளிச்சிக்கிறேன். இது வந்து நம்ம 1/2 கிலோ ரைஸுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு என்னென்ன குவான்டிட்டி போடணுமோ அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கி வர அளவுக்கு விடுங்க. பொன்னிறமாகிற அளவுக்கு கூட விடலாம். அந்த அளவுக்கு விட்டால் நமக்கு பிரியாணி வந்து நல்லா கலராக வரும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. நார்மல் மிளகாத்தூள் போட்டாலே போதும், சூப்பராக பிரியாணி நல்லா கலராக வரும். இப்போ வந்து நல்லா வணக்கிக்கிறேன் நான். இதே மாதிரி வணக்கிக்கோங்க. சுத்தமாக சமையலே தெரியாது, நான் இப்போ தான் சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்க, நியூலி மேரிட் கப்புள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கமகமன்னு சூப்பராக தயாராகிரும். நார்மல் ரைஸில் இது வந்து குழையுங்கிற பயம் தேவையே இல்லை. இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இது வந்து வாசனைக்காக போடுறது தான் பச்சை மிளகா. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இந்த பச்சை மிளகா போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு வந்து பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து இது நல்லா நான் வணக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. ஏன்னா கிளற தான் நமக்கு வந்து பொன்னிறமாக மாறும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அதனால் மிளகாத்தூள் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டே போட்டுக்குவேன். ஏன் ஃபஸ்ட்டே போடுறேன்னா, உங்களுக்கு கலர் நல்லா பிரியாணி வரணும்ல, அதுக்காக வந்து மிளகாத்தூள் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கலர் நல்லா அந்த எண்ணெயில் மிங்கிளாகி நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். தக்காளி ஈஸியாக வணங்கிடும். ஏன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரம் வணங்கிடும். தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். வந்து நல்லா வணக்கி விடுங்க. நம்ம கிளறதுலேயே ஒரு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறினோம்னாலே தக்காளி வணங்கிடும். இப்போ வந்து நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி ஈஸியாக மசிஞ்சிரும், லேட் ஆகாது. நம்ம 1/2 கிலோ அளவு தான் செய்கிறோம். ஆயிலும் நிறைய ஊற்றிருக்கோம் இல்லையா. புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கும் பாதி கூட போட்டுக்கலாம். நம்ம அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே புதினா கொத்தமல்லி போடலாம், ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் வணங்கிரும். அதனால் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். நல்லா நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு நீங்கள் ஜாஸ்தியாக போட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு மெயினே இஞ்சி பூண்டு விழுது தான். பச்சை மிளகா வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. உடஞ்சிருச்சுன்னா அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த வாசனை வந்து நல்லா இறங்கியிருக்கும். உடஞ்சிருச்சுன்னா காரம் ஜாஸ்தியாயிரும். அதனால் வந்து உடஞ்சிருச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உடையாத வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து பிரியாணி மசாலா போடுறேன். பிரியாணி மசாலா வந்து நானே அரைக்கிற மசாலா தான், வீட்டிலே அரைச்சிக்குவேன். அந்த மசாலா தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து காய்கறி அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் என்னென்ன காய்கறி சேர்த்துறீங்களோ சேர்த்துக்கலாம். இதில் வந்து கேரட், பீன்ஸு, பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் காலிஃப்ளவரு, ப்ராக்கோலி அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் கிளறி விடுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலா வந்து ஒட்டுறது. நல்லா ஈஸியாக மசாலா ஒட்டிக்கும். இப்போ வந்து காய்க்கான உப்பு போட்டுக்கிறேன். நான் வேகமாக செய்கிறேன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு நிதானமாக நல்லாவே புரியும். ஏன்னா நான் வந்து
வீடியோ தான் வேகமாக ஓடுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவும் போட முடியாது இல்லையா, அதனால் வந்து நான் கொஞ்சம் சுருக்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டால் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா 1/2 கிலோ ரைஸ் தான் நம்ம செய்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். புளிப்பு வந்து நம்ம பத்தலைன்னா தான் போடணும். நான் நாட்டு தக்காளி தான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு இதாக இருக்காது. எந்த டம்ளரில் வந்து நீங்கள் அரிசி போடுறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும். சாப்பாட்டு ரைஸாக இருந்தாலும் அதே அளவு போதும். உங்களுக்கு இல்லை நல்லா நின்று வேகும் அரிசி அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக ரைஸ் வைக்கும்போது நின்று வேகும்னா 2.5 டம்ளர் போட்டுக்கோங்க. நான் இந்த படியில் தான் 1 டம்ளர் போட்டேன். இப்போ வந்து அதே படியில் 2 படி வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இது வந்து தண்ணி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சுக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து கொதி வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம். இப்போ நல்லா கொதி வந்திருக்குது. இப்போ வந்து காய் நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே 3/4 வேக்காடு வெந்திருக்கும். நம்ம ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்றோம் இல்லையா, அதில் வந்து தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். விசில் போட்டு 3 விசிலில் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டு ரைஸில் தான் வைக்கிறோம், அதனால் சூப்பராக குழையாம ரைஸ் வந்து நல்லா வரும் உதிரி உதிரியாக. இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து ரைஸு தண்ணி இல்லாமல் வடித்து போடுறேன். அதே மாதிரி நீங்களும் பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரம் ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் கூட பருக்கையும் இல்லாமல் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். கரிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா ஓகே, விட்டுருங்க. அப்போ தான் வந்து ரைஸு வந்து வெந்து வரும்போது பிரியாணி சூப்பராக கரெக்டான உப்பு அளவோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு வந்து நான் பார்த்துருக்கேன், டேஸ்ட் பத்தலை. அதை உப்பு பத்தாததுனால இப்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சுத்தமாக சமைக்கவே தெரியாது, நான் வந்து இப்போ தான் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கு பிரியாணி ஈஸியாக செய்யலாம். இப்போ நம்ம வந்து ரெகுலராக பிரியாணி செய்கிறவங்க கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் சூப்பராக சமைக்க முடியும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். புதுசாக கல்யாணமாகி சுத்தமாக சமைக்கவே தெரியாதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். இதே மெத்தடில் சமைச்சு பாருங்கள். அரிசி குழையுங்கிற பயமும் இருக்காது. ஏன்னா நான் பிரியாணி அரிசியில் வந்து கரெக்டாக பக்குவமாக செய்யணும், இல்லாட்டி குழஞ்சிரும். ஆனால் சாதம் வடிக்கிற அரிசியில் வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் கூட குழையாது, சூப்பராக வரும். பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக செமையாக டேஸ்ட்டாக வரும். நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பிரியாணி தயாராகிரும். இப்போ நான் விசில் போட்டு மூடி வச்சு விசில் போட்டுக்கிறேன். கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை பிரியாணி ரைஸ்லேயே செய்கிறேன் சிஸ்டர் அந்த அளவு சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, இதே போல் தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். 2 விசில் விடுங்க போதும். மற்றபடி எல்லா அளவுமே ஒரே அளவு தான். மிளகாத்தூள்லேருந்து காய்கறி வரைக்கும் எல்லாம் ஒரே அளவு தான். இப்போ வந்து விசில் வருது. நான் வந்து இது ஃபுல்லாக எடுக்கணுங்கிறக்காக வீடியோ எங்கேயுமே வந்து கட் பண்ணாமல் கரெக்டாக ஃபுல் வீடியோவையும் ஸ்பீடாக ஓட விட்டு எடுத்திருக்கேன். ஆனால் வாய்ஸ் வந்து கரெக்டாக நார்மல் ஸ்பீடில் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2வது விசில் வருது. இப்போ வந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஸ்டவ்வை. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 விசிலோடு நம்ம நிறுத்திடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஏன்னா நார்மல் ரைஸ் வந்து 3 விசிலுக்கு மேலே விடும்போது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஆனால் வந்து ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி ட்ரை பண்ணுறீங்கன்னா நார்மல் சாப்பாட்டு ரைஸில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பக்குவமாக செய்யறதுக்கு வரும். நீங்கள் அதுக்கப்புறமா நல்லா பழகுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிரியாணி அரிசியில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். கொஞ்சம் கூட நீங்கள் பிரியாணி ரைஸ்க்கும் இதுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் வராது. நார்மலாக எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக வரும். விசில் வந்து முடித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். விசில் அடங்கி திறந்து பார்க்குறேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கம கமன்னு உதிரியாக சூப்பராக பிரியாணி வந்திருக்கு.
இப்போ வந்து திறந்ததுக்கப்புறம் நெய் விட்டு கிளறி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றலை, கடைசியில் தான் நெய் ஊற்றுறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக வரும். நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி ரைஸில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு சாப்பாடு ரைஸ்லேயே சூப்பரான டேஸ்ட்டாக பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இப்போ சூப்பரான பிரியாணி தயார். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.